அ, அ, மேடம், உங்க மருமக லைன்ல இருக்காங்க. உங்ககிட்ட பேசணுமா? வாட்? மருமகளா? ஆ, ஆமா மேடம். உங்க மருமக வித்யா. வித்யா மருமகன்னு என்ன உளறீங்க? ஹலோ, யார் பேசுறது? வேதம்மா, நான் தான் வித்யா பேசுறேன். பேரை சொன்ன உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ என்ன சீஃப் மினிஸ்டரா இல்ல பிரைம் மினிஸ்டரா? அம்மா, மறந்துட்டியலா? நான் தான்மா பார்வதியோட பொண்ணு வித்யா. வித்யா, எப்படிமா இருக்க? ஆ, நான் நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? சஞ்சய், விஜய், மனசாலா எப்படி இருக்காங்க? ஆ, எல்லாரும் நல்லா இருக்கோம். இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன படிச்சிட்டு இருக்க? படிப்பை முடிச்சிட்டியா இல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கியா? என்ன சத்தத்தையே காணோம்? நீ அமைதியா இருக்கிறப்பவே எனக்கு புரியுது நீ படிக்கலன்னு. எவ்வளவு சொல்லிட்டு வந்த உன்னை படிக்க வைக்க சொல்லி. சரி, அதெல்லாம் விடு. என்ன விஷயம்னு சொல்லு. அது வந்து சூரிய பிரகாஷ் ஐயா உங்களை பார்த்துட்டு வந்தார்ல. அவர் உங்களை பார்த்துட்டு வந்ததுல இருந்து ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காரு. நீங்களும் மாமாவும் ஊரு பக்கம் வந்து பெரிய ஐயாவை ஒருட்டு பார்த்துட்டு போனா நல்லா இருக்கும். வாய மூடு. அத்தை. என்னடி அத்தை? யாரு யாருக்கு அத்தை? ஐயோ அத்தை, இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? கோவப்படாம உன்கிட்ட வேற என்ன பண்ண சொல்ற? உங்களை பார்த்துட்டு வந்ததும் தாத்தா தற்கொலை பண்ணிக்க பார்த்தாரு. நல்ல வேலை நாங்க காப்பாத்திட்டோம். போது நிறுத்து. இந்த மாதிரி பல நாடகங்களை பார்த்தவனா? நாடகமா? நான் ஏன் உங்ககிட்ட நாடகம் போடணும்? நான் சொல்றதெல்லாம் உண்மை. எங்க அம்மா சத்தியமா உண்மை. இந்த கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். அவர் யாரோ நாங்க யாரோ, எல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவரு யாரோவா? அவர் இல்லாம உங்க புருஷன் எங்க இருந்து வந்தாங்க? உங்க பசங்க எங்க இருந்து வந்தாங்க? அவர் தற்கொலை பண்ணிக்க பார்த்தாருன்னு சொல்ற, அத நம்பாம கொஞ்சம் கூட கவலைப்படாம பேசுறீங்க. நான் கூட உங்களை என்னமோன்னு நினைச்சேன். வேதம்மா நல்லவங்க, எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பாங்கன்னு பார்த்தா ஏன் இப்படி கல் மனசா இருக்கீங்க? அப்படி இருந்து என்னத்தை சாதிக்க போறீங்க? யாருக்கு கல் மனசு? பச்சை புள்ளைங்களோட எங்களை வீட்டை விட்டு துரத்துனாரே, அவருக்கா இல்ல எங்களுக்கா? இதெல்லாம் தெரியாம நீ பேச வந்துட்டியா? ஏன் இப்படி கோவப்படுறீங்க? ஒரு பெரிய மனுஷன் வயசான காலத்துல தனியா வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு கலங்கி நின்னு இருக்காரு. மன்னிக்க முடியாத நீங்க எப்படி பெரிய மனுஷங்களா இருக்க முடியும்? இனிமே அவர் பத்தி பேசுறதுக்கோ இல்ல பழைய உறவை புதுப்பிச்சுக்கலான்னு நினைச்சோ எனக்கு போன் பண்ற வேலையெல்லாம் வேண்டாம். மீறி போன் பண்ண நடக்கிறதே வேற. போனவை முதல்ல. அவர்தான் படிக்காதவரு, விவரம் பத்தல, உறவு பாசண்டே இருந்தவரு. அவரே செஞ்ச தப்ப உணர்ந்து இந்த வயசுல வந்து உங்க வீட்டு படியேறி நின்னார்ல. நீங்க பெரிய படிப்பு படிச்சு என்னங்க புண்ணியம்? ஐயா வந்து உங்க வீட்டுல நடந்த அவமானத்தை பத்தி சொன்னப்ப கூட நான் நம்பல. ஆனா இப்ப புரியுது நீங்க அவங்கள எந்த அளவுக்கு அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கீங்கன்னு. நீங்களாம் மனுஷங்க தானே? வயசானவருன்னு கூட பார்க்காம அவர் தற்கொலை பண்ணிட்டு போற அளவுக்கு அவமானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்கீங்க. இதுதான் உங்க படிப்பு உங்களுக்கு சொல்லி கொடுத்துச்சா? ஏய், ஏன் படிப்பை பத்தி படிக்காத நீ பேச வேண்டாம். நான் படிக்காத ஆளுங்க கிட்ட பேசவும் விரும்ப மாட்டேன். நான் படிக்காத முட்டாள்தே. ஆனா இந்த படிக்காத முட்டாளுக்கு தெரிஞ்ச விஷயம் கூட படிச்ச அறிவாளி உங்களுக்கு தெரியல. அத வேதனையா இருக்கு. மனுஷங்கன்னா அப்படிதாங்க இருப்பாங்க. அப்பப்போ தப்பு பண்றதும் தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்கறது சகஜம்.
மன்னிப்பு கேக்குறவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிறதுதான் பெரிய மனுஷங்கத்தனம். அந்த பெரிய மனுஷத்தனம் உங்ககிட்ட இருக்கும்னு நினைச்சேன். நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. எனக்கு உங்க மேல பெரிய மரியாதை இருக்கு. ஆனா அதை இப்போ நீங்களே கெடுத்துட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் எதுக்குங்க இந்த படிப்பு பட்டம்லாம்? ஏய் நிறுத்தடி. ஏய் நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? மனசாட்சியே இல்லாத பணக்கார வேதம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏய் போனா போகட்டும்னு உன்கிட்ட பேசுனா நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. போன வை. மா மா வேதம்மா. சாரி மேடம், மருமகன்னு உரிமையோட பேசினாங்க, அதனாலதான் மேடம் போனை கொடுத்தேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே வேலை செய்யாதா? மருமகன்னா யாரு என்னன்னு யோசிக்க மாட்டீங்க? இனிமே இந்த மாதிரி ஏதாவது அன்வான்ட் கால்ஸ் கொடுத்தீங்க, அன்னைக்குதான் உங்களுக்கு இங்க லாஸ்ட் ஒர்க்கிங் டே. மைண்ட் இட். சாரி மேடம், இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன் மேடம். திஸ் இஸ் லாஸ்ட் வார்னிங். முதல்ல இந்த நம்பரை பிளாக் பண்ணுங்க. இனிமே இந்த மாதிரி கால்ஸ் வந்துச்சு அவ்வளவுதான். ஓகே மேடம். என்னம்மா வித்யா, பேசிட்டியா? என்ன சொன்னாங்க? என்ன வித்யா, முகமே சரியில்லை, கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. அம்மா வித்யா, என்னம்மா, என்னதான் சொன்னாங்க? ஆரம்பத்துல நல்லா தானே பேசினாங்க. பெரிய பேரு சொன்னதும் பொசுக்கண்டு கோவப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சொல்ல வரத காது கொடுத்து கேட்கவே இல்ல. சரி, நீ என்னம்மா சொன்ன? நான் முதல்ல பொறுமையா தான் பேசினேன். அப்புறம் அவங்க ரொம்ப பேசிட்டே போனதுனால நானும் புடிச்சு சத்தம் போட்டுட்டேன். என்னம்மா சொல்ற? ஆமாண்ணே, நான் என்ன செய்யறது? நம்ம ஐயா பக்கம் இருக்கிற நியாயத்தை தான் எடுத்து சொன்னேன். ஆனா அவங்க அத புரிஞ்சுக்காம அவங்க பேசினதையே பேசி என்னை திட்டி விட்டுட்டாங்க. இது திட்டினாங்களா? யாருமா உன்னை திட்டினது? யாரு உன்னை திட்டினா சொல்லிட்டு இருக்க? ஐயா, வேற யாரும் இல்லையா? வேற யாருங்க என்ன திட்ட போறாங்க? ஏன் அத்தைதான். அதத்தான் சொல்லிட்டு இருந்தேன். என்னைய என் பிள்ளையும் மருமகளும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. உன்னைய உன் அத்தாக்காரி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். இதுக்கெல்லாம் என்னைக்கு தான் ஒரு விடிவு காலம் வரும்போது தெரியல. ஏண்டா பாலா, எத்தனை காலமாடா இந்த காஜாவை எடுத்துக்கிட்டு இருப்ப? எம்பிட்டு நேரம்டா இதை எடுத்துக்கிட்டு இருப்ப? இன்னும் தொழில் கைக்கு வரலன்னா என்னடா அர்த்தம்? ஏடா எப்போ பார்த்தாலும் என்ன வச்சுக்கிட்டே இருக்கீங்க? பின்ன உன்னைய கொஞ்சுவாங்களா வையாம? நாங்கெல்லாம் கண்ணை மூடிட்டு அடிச்சோம்டா 1 மணி நேரத்தில் 10 சட்டைக்கு காஜா அடிப்பேன். நீ என்னடான்னா இன்னைக்கு தான் வேலைக்கு வந்திருக்க மாதிரி ஒரு சட்டையை தடவி கொடுத்துக்கிட்டு இருக்கிற. சீக்கிரம் போடு. சரிண்ணா. அண்ணே வாமா வித்தியா, உன்னையே தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த பாவாடை மட்டும் கொஞ்சம் தச்சுக்கிட்டு இருக்கியா? நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணே, நீங்க போயிட்டு வாங்க, நான் தச்சுக்கிட்டு இருக்கேன். சரிதா, உக்காரு. நான் முருகா. வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்க முருகா. வயலுக்கு ஒரு சட்டை தைக்கினேன், வீட்டில் ஒரு விசேஷம். சிறப்பாக தச்சு விடுவான். கொடுங்க. டேய் இந்தா, இது அங்கே வை, பத்திரமா வை. டேய் தம்பிக்கு அளவுடுறா. போப்பா வாப்பா போ. ஏய் ஏய், என் ஊசல் ஏன்டா வாங்குற நீ? வா, ஒரு டேப்பை சரியா பிடிக்க தெரியாது உனக்கு? மன்னிச்சுவாங்கண்ணே, இந்த ஓடி போய் புதுசா வாங்கிட்டு வந்துறேனே. போ சீக்கிரம் போ. போடு அண்ணே, நீங்க உட்காருங்கண்ணே. தம்பி போய் டேப் வாங்கிட்டு வந்துருவான். உட்கார அளவுக்கு நேரம் இல்லைப்பா, வீட்டில் நிறைய வேலை இருக்கு. நீ துணியை கொடுப்பா,
போற வழியில வேற கடையில நான் தச்சுக்கிறேன். அண்ணே ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. நான் அளவு சொல்றேன். முருகண்ணே நீங்க எழுதிக்கோங்க. சரிம்மா. தோள்பட்டை 11, கை நீளம் 6, கை நீளம் 6, கையளவு 9, 9, உடம்பு சுத்தளவு 25, 25. அவ்வளவுதானே. சட்டை சூப்பரா வரும். நீங்க வீட்ல வேலை இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல, போய் அதை பாருங்க. என்னப்பா விளையாடுறியா? அந்த புள்ளதான் ஏதோ விளையாட்டா அளவு சொல்லுதுன்னா நீயும் குறிச்சு வச்சுக்கிட்டு இருக்க. என்ன கேலி பண்றீங்களா? அண்ணே வித்தியா சொன்னா கரெக்டா இருக்குண்ணே. நாளைக்கு சாயங்காலம் வந்து உங்க சட்டையை வாங்கிட்டு போங்கண்ணே. இத பார் முருகா, உன்னை நம்பிதான் நான் போறேன். அளவு சரியா இல்லைன்னா நீ தான் புது துணி வாங்கி தச்சு தரணும், பாத்துக்கோ. அண்ணே அதான் சொல்றேன்ண்ணே, வித்தியா சொன்னா தப்பா இருக்காதுண்ணே. ஒருவேளை தப்பா இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், 1க்கு 2 சட்டை நான் தச்சு தரேண்ணே. என்னமோ சொல்ற நீ. போடா அண்ணே. பாருங்க புது டேப் வந்துருச்சு. உங்க கண்ணுக்கு முன்னாடி அளவெடுத்து காட்டுறேன். டேய் அளவெடு. அண்ணே தோள்பட்டை 11. தோள்பட்டை 11. பாருங்க கை நீளம் அளடா. கை நீளம் 6 அண்ணே. சொன்னலண்ணே, வித்தியா சொன்ன சரியா இருக்குண்ணே. ஆமாப்பா முருகா. ஏமா நீ பெரிய புத்திசாலிதாமா. சரி முருகா, நான் போயிட்டு நாளை வரேன். சரிண்ணே. நீ துணியை ரெடி பண்ணி வச்சுக்க. சரி. வாயா போலாம். போ. டேய் அந்த துணியோட அந்த அளவும் சேர்த்து வை. சரி. போ. ஏமா வித்தியா நீ தச்சுக்கிட்டு இரு, நான் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். சரியா? சரிங்கண்ணே. என்ன வித்தியா தச்சிட்டியாமா? அண்ணே பாவாடை ரெடி. பரவாயில்லையே, அதுக்குள்ள தச்சிட்டியா? ஏன் கடையில் தச்ச பாவாடியாது? வீட்டுக்கு போயிட்டு வரவங்களையும் பிசுறு இல்லாம அழகா தச்சிருக்கிய. உன் வேலை யாருக்கு வராது வித்தியா? ஆமா அது என்னது? இது என்ன புது டிசைனா இருக்கு? பார்க்க ரொம்ப அழகா இருக்குமா. கை ஒரு கலரு, முதுகு ஒரு கலரு. இது எப்போ வந்துச்சு? நான் உன்னை தைக்கவே சொல்லலையே. நல்லா இருக்குமா. இது தைக்கிறதுக்கு ஏது துணி? அண்ணே நீங்க வேணாண்டு தூர போட்ட துணியிலதான் நான் இதெல்லாம் தைச்சேன்னு. ரொம்ப அழகா இருக்குமா. ஆமா யாருக்காக வித்தியா தச்ச? என் தங்கச்சி லக்ஷ்மிக்குன்னு. உங்களை கேட்காம எடுத்து தச்சிட்டேன். நான் என் தங்கச்சிக்கு இதை எடுத்துட்டு போட்டுமா? தாராளமா எடுத்து போமா. குப்பைக்கு போற துணியை எடுத்து அழகா தச்சிருக்க. நல்ல யோசனையா இருக்க. இது உன் தங்கச்சிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எடுத்துக்கோ. ரொம்ப நன்றிண்ணே. சரிம்மா, இங்க பாரு, இங்க துணி நிறைய கிடக்குது. உனக்கு எத்தனை பாவாடை வேணாலும் இங்க வந்து தச்சிக்க. சரியா? சரிங்கண்ணே. நான் வரேன். சரி போயிட்டு வா.
என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மேடம். நல்லா இருமா. யூஎஸ் ரிட்டர்ன் சொன்னா இப்ப பார்த்தா ஊர் பொண்ணு மாதிரி புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்குறா. என்ன இது ட்ரெடிஷனல் ட்ரெஸ் எல்லாம்? ஏதாவது விசேஷமா? மேடம், அமெரிக்கா ரிட்டன். ஒருவேளை வீட்ல கல்யாணம் பேசி முடிச்சிருப்பாங்களோ? அதான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். மாதவன் மேடம், உங்ககிட்ட இப்ப யாராவது கேட்டாங்களா? கேட்டா மட்டும் பதில் சொல்லுங்க. சாரி மேடம். மேடம், என்னோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்காக ஹவு டு அச்சீவ் 100% டிஜிட்டல் எஜுகேஷன் இன் இந்தியால ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிருக்கேன். என்ன மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட் சப்மிட் பண்ணிருந்தாங்க. ஆனா என்னோட ப்ராஜெக்ட் மட்டும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல செலக்ட் ஆயிருக்கு. ஓ, இந்த ஐடியா மட்டும் இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டா இந்தியாவிலேயே நான் தான் நம்பர் 1 டிஜிட்டல் எஜுகேஷன் கன்சல்டன்டா இருப்பேன். வாவ், குட், வெரி குட். இப்படிதான் இருக்கணும். ஏதோ படிச்சோமா, டிகிரி வாங்கணுமா, எங்கேயோ வேலைக்கு போனோமான்னு இல்லாம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ so மச் மேடம். உனக்குள்ள இவ்ளோ திறமை இருக்குன்னு நான் யோசிக்கவே இல்ல. இந்த மாதிரி பொண்ணுங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு இது சம்பந்தமா என்ன ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேளு. தேங்க்யூ மேடம். எனக்கு நீங்க தான் இன்ஸ்பிரேஷன் மேடம். ஆஹா, இந்த பொண்ணு பண்றத பார்த்தா நம்புற மாதிரியே இல்லையே. சஞ்சய் மேடம், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க மேடம். மேக்னா பண்ண ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல செலக்ட் ஆயிருக்கான். ஓ, நைஸ். என்ன சஞ்சய், எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்ற? நீ சிம்பிளா நைஸ்னு சொல்ற. அவளை விஷ் பண்ணு. கங்க்ராட்ஸ். இதுக்கு நீ விஷ் பண்ணாமலே இருந்திருக்கலாம். ஓகே மேடம், உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நீங்க பாருங்க. ஓகே. பாத்தீங்களா மாதவன், பொண்ணுங்க இப்படிதான் இருக்கணும். ஆமா மேடம், புடவை கட்டி பூ வச்சு அடக்கமா இருக்காங்க மேடம். பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும் மேடம். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இந்த முறை முறைக்கிறாங்க. சரி விடு மாதவா, இதெல்லாம் உனக்கு என்ன புதுசா?